விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்த நிலையில் சென்னை மற்றும் புறநகரில் மழை பெய்து வருகிறது. தகவல்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, சென்னையில எந்தெந்த இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு? சென்னை தவிர்த்து தமிழ்நாடுல வேற எந்தெந்த இடங்கள்லயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்போ? ஆனந்தி, சென்னையை பொறுத்த மட்டும் தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பம்மல், OMR பகுதிகள், அனகாபுத்தூர் உள்ளிட்ட இடங்கள்ல விட்டு விதமான மழை பெய்து வருகிறது. சென்னையை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, தென் மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளிலையும் இடியுடன் கூடிய கனமழையாக விட்டு பெய்து வர்றதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போது பெய்து வரக்கூடிய இந்த மழைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்கு. அதே போல லட்சத்தீவு அதனை ஒட்டிய பகுதிகளிலையும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்கு. இந்த இரண்டின் காரணமாகத்தான் தமிழகத்தில் தற்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருந்தாங்க. 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 3 நாட்களுக்கு கனமழை தமிழகத்தில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. 5ஆம் தேதி வரைக்கும் அந்த மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். நேற்றைக்கு நாள் முழுவதும் வெயில் சுட்டரித்து வந்தாலுமே கூட அதற்கு முந்தைய நாட்களை ஒப்பிடும்போது வெயிலுடைய தாக்கம் குறைவாகவே இருந்தது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா 3 நாட்களுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட 7-8 இடங்கள்ல நமக்கு வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகி இருந்தது. குறிப்பாக சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருத்தணி, திருப்பத்தூர், மதுரை விமான நிலையம், மதுரை நகரம், வேலூர் போன்ற இடங்கள்ல நமக்கு 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி கிட்டத்தட்ட 8 இடங்களுக்கு மேலாக வெயில் பதிவாகி இருந்தது. ஆனா நேற்றைய தினம் பார்த்தோம்னா வெயிலுடைய அந்த புழுக்கம், ஹியூமிடிட்டி அப்படின்றது அதிகமாக இருந்தாலுமே கூட நமக்கு வெயிலுடைய தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஈரோட்டில் மட்டும்தான் தொட்டிருந்தது. மற்ற இடங்கள்ல 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு குறைவாகத்தான் வெயில் பதிவாகி இருந்தது. சோ இன்னைக்கு பார்த்தோம்னா இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது அடுத்த 2 நாட்களுக்கு நமக்கு வெயில் சற்றே குறைவாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கனமழை அப்படிங்கிறது 2 நாட்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகாக மீண்டும் வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கோடை மழை அவ்வப்போது பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தற்போது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை பெய்து வருகிறது. வரும் நாட்கள்ல நமக்கு வெப்பச்சலன மழை பொதுவாக இந்த மாதிரியான கோடை காலத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்துல வெப்பச்சலன மழையை நாம் எதிர்பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது ஏப்ரல் மாதத்துடைய பிற்பகுதியில நமக்கு வெப்பச்சலன மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். தற்போதைய நிலையில நமக்கு உள் மாவட்டங்கள் அதே போல தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை தான் விட்டு பெய்து வருகிறது. ஒரு சில நேரங்கள்ல அது சாரல் மழையாகவும் நீடிக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல வெயிலுடைய தாக்கம் மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும். ஏப்ரல் மாதத்துடைய பிற்பகுதியில நமக்கு வெப்பச்சலன மழை கோடை மழையாக பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கலாம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி வேதவள்ளி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.